ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஸ்பிஐ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் போஸ்ட்டுக்கு எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி பேக்லாக் வேகன்சிஸ்க்காக ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டலாக 1538 வேகன்சிஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7 ஆகஸ்ட் 2026 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் 27 ஆகஸ்ட் 2026 தான் லாஸ்ட் டேட். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எலிஜிபிலிட்டி, வேகன்சி, எக்ஸாம் பேட்டர்ன், சேலரி, ஃபீஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் ஜாப் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கம்ப்யூட்டர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். எஸ்பிஐயோட கிளரிக்கல் கேட்ரி ரெக்ரூட்மெண்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பேக்லாக் வேகன்சிஸ்க்காக ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ். அதனால தான் இதோட டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1538 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸ் இங்கே வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. வேகன்சி ஸ்டேட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தா சென்னை சர்க்கிளில் தமிழ்நாடுக்கு 65 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பெஷலி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஸ்டேட்டுக்கு மல்டிபிள் வேகன்சிஸ் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்ளை பண்ண ஸ்டேட்டில் தான் போஸ்ட் போடுவாங்க. இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொவிஷன் ஜூனியர் அசோசியேட்டுக்கு கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஸ்டேட் செலெக்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் அப்ளை பண்ணலாம்? ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 1 ஏப்ரல் 2026 டேட் படி கேண்டிடேட் மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ் இருக்கணும். அதாவது 2 ஏப்ரல் 1998க்கு முன்னாடி பார்ன் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 ஏப்ரல் 2006க்கு பின்னாடி பார்ன் ஆகிருக்கக்கூடாது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் அவைலபிள். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டிக்கு எப்பயும் போல் 5 இயர்ஸ். பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 இயர்ஸ். அதிலே பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நோட்டிஃபிகேஷனில் செப்பரேட் ரிலாக்ஸேஷன் ரூல்ஸும் இருக்குது. விடோஸ், டிவோர்ஸ்ட் விமன் அண்ட் ஜுடிஷியலி செப்பரேட்டட் விமன், இல்லை யாரெல்லாம் ரீமேரி பண்ணாமல் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு 7 இயர்ஸ் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேண்டிடேட்ஸ் எந்த டிசிப்ளினில் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அவங்க எலிஜிபிள். அதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2026 படி அது முடிஞ்சிருக்கணும். ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செமஸ்டர் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அந்த டேட்டுக்குள்ளார உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை கிராஜுவேஷனோ பாஸ் பண்ணியிருக்கிறத ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட் ஆர் யூடி, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிக் லோக்கல் லாங்குவேஜ் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா ஆப்வியஸாக தமிழ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே. அப்ளிகேஷன் டைமில் கேண்டிடேட் ஸ்பெசிஃபிக்காக லோக்கல் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் ஆப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் லாங்குவேஜில் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஆர் எல்எல்பிடின்னு போட்டிருக்கோம். நீங்கள் 10th or 12th அந்த ஸ்பெசிஃபைட் லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருந்தா அந்த மார்க் ஷீட் ஆர் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருந்தால் செப்பரேட் லாங்குவேஜ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணிவிட்டு 10th or 12th தமிழ் ஸ்டடீடுன்னு மார்க் ஷீட்டில் எவிடன்ஸ் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் எல்எல்பிடிக்கு அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் லோக்கல் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் ப்ரூஃப் இல்லைனா செலெக்ஷனுக்கு ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஜாயினிங்க்கு முன்னாடி லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு குவாலிஃபை பண்ணினா மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமு, ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 3 லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டோட்டலாக 100 மார்க்ஸ், டியூரேஷன் 1 hour, 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. டோட்டலாக 100 மார்க்ஸ், 100 questions, 1 hour. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஈச் செக்ஷனுக்கு செப்பரேட் டைமிங் இருக்குது அண்ட் ராங் ஆன்சருக்கு 1/4 நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 மார்க்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 190,
அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes. இதில் மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. இதுக்கும் வந்து ராங் ஆன்சருக்கு 1/4 சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 24,050 ஸ்டார்டிங் பேசிக் பே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் மும்பை மாதிரி மெட்ரோ லொக்கேஷனில் டோட்டல் ஸ்டார்டிங் எமல்மெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 46,000 வந்து கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் டிஏ அண்ட் அதர் அலவன்சஸ், அப்புறம் இந்த கரண்ட் ரேட், அப்புறம் அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப், பென்ஷன் அண்டர் நியூ பென்ஷன் ஸ்கீம், மெடிக்கல் ஆர் லீவ் ஃபேர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ்எஸ், டிஎக்ஸ்எஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 750 rupees. பட் ஆனால் ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பே பண்ணும்போது டீட்டெயில்ஸை கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே காட்டியிருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து கேட்குறாங்க. அது வந்து இங்கிலீஷில் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒவ்வொரு டீட்டெயிலையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர், நவம்பரில் இருக்கும். ஸோ எக்ஸாமோட எக்ஸாக்ட் டேட்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கேண்டிடேட்க்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வேலிட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்ட், எக்ஸாம் சென்டரில் வந்து மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர் இதெல்லாம் வந்து அலௌட் இல்லை. தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பேஸ் பண்ணால் அதே ஃபோட்டோகிராஃபை தான் நீங்கள் 2 அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், இந்த அன்ஃபேர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்காதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு எஸ்பிஐயோட அஃபிஷியல் கேரியர் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் ஜாப் சீக்கர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் ப்ரிப்பரேஷன். கவர்மெண்ட் ஜாப் ட்ரீம் கண்டிப்பாக அச்சீவ் ஆகட்டும். See you in the next video. Thank you.